எல்லாருக்கும் நமஸ்காரம். மகாபாரத கிளை கதைகள் வரிசையில் நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது மகாபாரதத்தில் ரொம்பவும் பேசப்படாத ஒரு கதாபாத்திரம் யுயுத்சு. அது சரி, மகாபாரத கதாபாத்திரம்னு சொல்லிட்டு என்னமோ சீதன வெள்ளாட்டின்னு தலைப்பு கொடுத்துருக்காளே அப்படின்னு தானே யோசிக்கிறீங்க. அந்த காலத்தில் ஒரு அரசகுமாரியை திருமணம் செஞ்சு கொடுத்து புகுந்த வீட்டுக்கு அனுப்பும்போது சீதன பொருட்களோட ஒரு பணிப்பெண்ணையும் அனுப்புவாள். அந்த பணிப்பெண் அந்த அரசகுமாரியோட சிறு வயதிலேயே இருந்த தோழியாகவும் இருக்கலாம். அந்த பணிப்பெண்ணைத்தான் சீதன வெள்ளாட்டி அப்படின்னு சொல்லுவாள். ஒரு புது இடத்துக்கு போகும்போது ஒரு பெண் பிறந்த வீட்டில் கிடைக்கிற பாசம், பரிவு, அனுசரணை இது எல்லாத்துலேயும் தியாகம் பண்ணிட்டு தானே அங்கே போகிறா இல்லையா? புது இடத்துல இருக்கிற விருப்பு வெறுப்பு எல்லாம் வித்தியாசமாக இருக்கும். அதனால தான் பிறந்த வீட்டில் இருந்து ஒரு பணிப்பெண்ணை அவளோட அந்த மணப்பெண்ணுக்கு துணையாக அனுப்பி வைக்கிறாள். அந்த மாதிரி காந்தார தேசத்து இளவரசி காந்தாரியை திருதராஷ்டிரனுக்கு திருமணம் செஞ்சு கொடுத்த போது சீதன வெள்ளாட்டியாக வந்த பெண் தான் சுகதா. இந்த சுகதா காந்தாரியோட தோழி, சின்ன வயசுலேருந்தே தோழி. இந்த சுகதாவுக்கும் திருதராஷ்டிரனுக்கும் பிறந்த குழந்தை தான் யுயுத்சு. இவன் கௌரவர்களுக்கெல்லாம் மூத்தவன். திருதராஷ்டிரனோட மகனாக இருந்தாலும் அவன் சித்தப்பா விதுரரோட குணங்களை கொண்டிருந்தான். விதுரரோட தாயும் யுயுத்சுவோட தாயும் பாண்டவர்கள் மேலே அன்போடையும் கிருஷ்ணர்கிட்ட பக்தியோடையும் இருந்தார். இவா 2 பேருமே பணிப்பெண்கள். மற்ற கௌரவர்கள் மாதிரி இல்லாமல் யுயுத்சு எப்பவும் மனசாட்சியோடு நடந்துட்டுருந்தான். துரியோதனனோட சதி திட்டங்களை சமயத்தில் பாண்டவாளுக்கு எடுத்து சொல்லி அவளை காப்பாற்றினான். இந்த குருட்சேத்திர போரில் ஒரு பக்கம் கௌரவ சேனை, இன்னொரு பக்கம் பாண்டவ சேனை எல்லாம் அணிவகுத்து போருக்கு தயாராகி நின்றுட்டுருக்கா. இந்த நேரத்தில் அர்ஜுனன் கிருஷ்ணர்கிட்ட கேட்குறார், கிருஷ்ணா, 100 கௌரவர்களும் அழிக்கப்பட வேண்டியவர்கள் தானே அப்படின்ட்டு. கிருஷ்ணர் சிரிச்சுண்டே, 100 கௌரவர்கள் அழிக்கப்படுவார்கள்னு சொல்கிறது சரியில்லை, கௌரவர்களில் 100 பேர் அழிக்கப்படுவார்கள் அப்படின்னு சொல்கிறது தான் சரி அப்படிங்கிற. இந்த நேரம் 2 சேனைகளுக்கும் நடுவில் நிற்கிறார் யுதிஷ்டர். ஓ, இவர் ஏதோ முக்கியமான ஒரு விஷயத்தை அறிவிக்க போகிறார் அப்படின்னு எல்லாரும் அவரையே பார்த்துட்டுருக்கா. துரியோதனன் யுதிஷ்டரை வெறிச்சு பார்த்துட்டு இருக்கான். என்ன தான் சொல்ல போகிறான் இவன்ட்டு கேட்கறதுக்கு. யுதிஷ்டர் சொல்கிறார், வீரர்களே, நம்ம தர்ம யுத்தம் ஆரம்பிக்க போகிறது. இப்போ 2 தரப்பு வீரர்களுக்கும் ஒரு சந்தர்ப்பம் கொடுக்கப்படுறது. எங்கள் அணியில் இருந்து யாராவது கௌரவர்கள் அணிக்கு போகணும்னா தாராளமாக போகலாம். அதே மாதிரி கௌரவர்கள் அணியில் இருந்து பாண்டவர்கள் அணிக்கு யாராவது வரதா இருந்தால் தாராளமாக வரலாம். எந்த அணியில் தர்ம நெறி மிகுந்து இருக்குன்னு உணர்ந்து நடக்க விரும்பினா இது உங்களுக்கு ஒரு கடைசி சந்தர்ப்பம். அந்த மாதிரி அணி மாறவா மேலே எந்த நடவடிக்கையும் 2 பக்கமும் எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அமைதியாக நின்றுட்டுருக்க. அர்ஜுனன், பீமன், நகுலன், சகாதேவன் 4 பேருக்கும் ஆச்சரியம். யுதிஷ்டனுக்கு என்ன ஒரு உயர்ந்த எண்ணம் அப்படின்னு நினச்சி பெருமைப்படுறார். அப்போ கௌரவர்களோட தரப்பில் இருந்து பாண்டவர்கள் பக்கம் ஒரு தேர் மெல்ல தொடங்கிறது. அதில் இருந்தது யாருன்னு தெரிஞ்சுக்கணுன்னா அடுத்த பகுதி வரைக்கும் காத்துட்டுருக்கணும். அடுத்த பகுதியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.